வேண்டுதலுக்காக விரதம் இருக்கலாம், அதுல நியாயம் இருக்கு. இப்படி வீம்புக்காக இருந்தா யார்தான் என்ன பண்ண முடியும்? கடைசியில எல்லாம் என்னாலதான் சொல்லிடுவீங்களே. அதான் சாப்பிடுற வரைக்கும் பொறுமையா இருந்தேன். அப்புறம் நீ என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க? ரோட்ல அந்த ஆட்டம் ஆடுறீங்க. அவர் ஒரு பக்கம் வீடு கட்டுறா, நீ ஒரு பக்கம். என்னடி நாங்க மட்டுமா ஆடணும், நீங்களும் தானே ஆடுனீங்க. நீங்க 2 பேரும் ஆடி நல்ல பேர் வாங்கிடுவீங்க. ஊர்ல பாக்குறவனா என்ன மட்டும் ஒண்ணும் தெரியாது கேனையன்னு சொல்றதுக்கா? அங்க என்ன இங்கேயும் ஆட வேண்டி. ஏய், போலீஸ் வேலைக்கு எழுதிதானே போட்டேன். எனக்கு என்னமோ போலீஸ் வேலை கிடைச்ச மாதிரி போலீஸ் யூனிஃபார்ம் எல்லாம் போட வச்சு இம்சப்படுத்திட்டீங்களே. மாப்பிள்ளை, என் பொண்ணுக்கு பிறந்த நாள். ஆமா, பெரிய ஜான்சி ராணி. என்னது சாம்பார்? சாம்பார். அம்மனி 2 இட்லி எடுத்துட்டு வா, மாப்பிள்ளை சாப்பிடு வராட்டு இருக்கு. இந்த ட்ரெஸ் போட்டாதான் அவ சாப்பிடுவோம் சொன்ன, அதனாலதான் போட்டேன். அதுக்காக நீங்க இவ்வளவு அதிகாரம் பண்ணக்கூடாது. அதிகாரமா? மாப்பிள்ளை, இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்களே. என்னப்பா இது? என்ன தெரியுதா? என்ன அம்மி, இது எப்ப வாங்கினது தெரியுமா? எப்போ வாங்கினது? என் பொண்ணு பிறந்தப்போ. ஏன் வாங்கினீங்க? அப்போ என் பொண்ணு இந்த அம்மி முதிச்சு அருந்தது பார்க்க வேண்டாமா? ஏன் அது சும்மாதான் இருக்கு, அது மேல நின்னு பார்க்க வேண்டியதானே? கள்ளத்துக்கு அவன் மண்டல போட. இல்லீங்க மாமா, இந்த ட்ரெஸ்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பார்க்க ஆசைப்பட்டுதான். போய் அப்படி. நான் என்ன பொருட்காட்சியா? ஊர்ல எல்லாரும் என்ன எக்ஸிபிஷன் வேடிக்கை பாக்குற மாதிரி பார்க்க வச்சிட்டீங்க. உங்க அப்பா என்னடா என்ன காட்டி உண்டியல் வசூல் பண்ணிட்டு இருக்காரு. அது பிறந்த நாள் நிதி மாப்பிள்ளை. யோ, கொன்னுடுவோம். என்னங்க மாமா, அப்பா அப்படிலாம் பேசாதீங்க மாமா. அவர் உங்க மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காரு தெரியுமா? அவர் பிரிய வைக்கிறதா முக்கியம். வேற யார் வைக்கணும்? வைக்க வேண்டியவே வைக்கணும். மாப்பிள்ளை ஏதோ குறுக்கோள ஓட்டுறாரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அது யாரு? யார் அவ? யார் அவ கேக்குறல? அவளுக்கே தெரியும். அத யாரு? நீதான். முதல்லயே ஏன் சொல்லல? சும்மா ஒரு கலாட்டா பண்ணவே. ஒண்ணும் கலாட்டா ஒண்ணும். நீ உன் பிறந்த நாள் தானே? இன்னைக்கு சினிமாவுக்கு போலாமா? டிக்கெட் வாங்கிட்டு வரட்டுமா மாப்பிள்ளை? ஒரு இடம் பொருள் எவ்வளவு தெரியாத உனக்கு? போட போடாவா? சொல்லுவீங்கடா. சினிமா பாக்குறாங்களாட்டு இருக்குது. இந்த சினிமாக்கு இன்டர்வியூல இருக்குதா? யாருங்க கதை வந்து திறக்க மாட்டீங்களா? இத்தனை பேர் வெளியே நிக்கிறாங்க. ஒரு கூச்சல் போடுறது நீங்களா? வாங்கண்ணே, போலீஸ்ல இருக்கான என் தம்பி வரதராஜன், அவன் கூட வந்திருக்கான். உங்க தோஸ்தாச்சே, உள்ளதான் இருக்கான். போங்க. வாங்க கோவிந்தன், வாங்க. என்ன விஷயம்? என் பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஐயோ, எங்களால வர முடியாது. எங்க 2 பேத்துக்கு ரொம்ப என்கேஜ்மெண்ட் இருக்கு. நீங்க ஒண்ணும் வர வேண்டாம். என் பொண்ணு மாப்பிளையும் சினிமா பாக்கணும். நாங்க அதுக்காக டிக்கெட் வாங்க வந்தேன். அவங்க 2 பேரும் படம் பார்க்க இங்க வர்றாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க சொன்னதை அங்க சொன்னேன். முதல் வகுப்பு டிக்கெட் யாருக்கு கொடுத்துற வேண்டாம். மாப்பிளையும் பொண்ணு அங்கங்க உட்கார்ந்து படம் பாப்பாங்க. எவ்வளவு பணம் வேணும்? ஐயா என்ன ஐயா? இன்னைக்கு படம் இல்லைங்க. அது எப்படி படம் எல்லாம் போகும்? நான் சொன்னா உங்களுக்கு பட்டியே வரலங்க. படப்பெட்டி வரலன்னா அப்ப படம் இருக்காது. அதத்தானே நாங்க ஆரம்பத்திலேயே சொன்னோம். அப்ப நான் வர்றேன். சரிங்க. மாப்பிள 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 மாப்பிள, என்ன நான் பார்க்கும்போது காணோம்? அது அப்படிதான். ஆமா, ஷோக்கு டிக்கெட் வாங்க சொன்ன, வாங்கிட்டீங்களா? அது என்னமோ தெரியல மாப்பிள. தியேட்டருக்கு முன்னால பெரிய போஸ்டர் எல்லாம் ஒட்டி இருக்காங்க. இந்த ஊர் ஜனங்கள் நிறைய பேர் படம் பார்க்கறது நிக்கிறாங்க. என் பொண்ணு மாப்பிளையும் நானும் படம் பார்க்கணும், ஒரு 3 டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டேன். உங்க பேரு சொன்ன சுத்தமா படம் இல்லைன்ட்டா. அவ்வளவு கூட்டம் நிக்க போது ஏன் ஷோ கேன்சல் பண்றான்? இதேதான் நானும் கேட்டேன். ரீல் வரல. ரீல் வரலையா இல்ல செலவாகுமே டிக்கெட் வாங்காம வந்து ரீல் பண்றீங்களா? சத்தியமே இல்ல மாப்பிள. அப்பா, என்ன நீ இன்னைக்கு ஷோ இல்லன்னு போய் சொல்ற? நீயும் மாமனும் சேர்ந்துக்கிட்டு ஏதோ வேலைத்தனம் பண்றீங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது என்ன சினிமா கூட்டு போனோம்னு என்ன இருக்கா? சுத்தமா இல்ல. யோ, சொல்லையா,
எங்கேயோ போற மாறாத்தா என் மேல வந்து ஏறாத்த மாதிரி இல்ல உன் பொண்ணு சத்தம் போடுறா. என்ன நடந்துச்சு சொல்லு. உனக்கு யாரு ஷோ இருக்குதுன்னு சொன்னா? அந்த கேண்டீன்காரன் பால் எடுத்துட்டு போகும்போது இப்பதான் சொன்னான். என்னன்னு? ஷோ இருக்குதாமா இன்னைக்கு. இப்ப டிக்கெட் கொடுத்துட்டு இருக்காங்களாமா. அன்னைக்கு நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது இன்டர்வலுக்கு மேல ஷோ இல்லன்னு என்ன அனுப்பிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஷோவை போட்டானுங்க. இந்த தியேட்டருக்குள்ள ஏதோ நடக்குது போல் இருக்கு. மாப்பிள, அன்னைக்கு நான் போகும்போது கூட ஷோ இல்லன்னு. அப்படியா? இன்னைக்கு விட்டுறாதீங்க. இங்க வா. நீங்க நம்ம 2 பேரும் ஷோக்கு போறோம். ஆனா இப்படி இல்ல. மச்சான், ஓ, டிக்கெட் ரூம்ல லைட் எரியுது. ஆளை யாரையும் ஆளு காணோம். இங்க இருக்கிறேன். உள்ள வாங்க. கடைசி நேரத்துல வந்து கழுத்து இருக்கீங்க. யார் அது? புதுசா இருக்கீங்க. வெளியூருங்க. கடைசி பஸ் விட்டோம். ஆ. இந்த கடைசி ஷோ பார்த்துட்டு காலையில பஸ் பிடிச்சிட்டு ஊருக்கு போலாம்தான். ஆஹா. ஆமா, டிக்கெட் கிடைக்குமா? ஆமா, முதல்ல படம் இல்லன்னு சொன்னீங்க. இப்ப படம் ஓடுற மாதிரி தெரியுது. சத்தம் மட்டும் பேசாத. இந்த ஊர்ல முத்துமாணிக்கன்னு ஒருத்தர் இருக்கான். நீங்க தர்மபுத்திர மாமா மாதிரி பேசுவான். அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, பிரச்சனை ஆயிடும். இப்ப உள்ள பிரச்சனை நடக்குதா இல்ல படம் நடக்குதா? அது வந்து பிரச்சனை கலந்த படம். ஐயோ, சீக்கிரம் டோக்கன் வாங்கிட்டு உள்ள போங்க. டோக்கனா? சும்மா சந்தேகம் கேட்டு இருந்தா எப்படி? ஆமா, நீ எப்ப பேசினாலும் ஏன் திரும்பி திரும்பி பார்த்து பேசுற? ஐயோ, அந்த முத்துமாணிக்கத்து விஷயம் தெரிஞ்சா கதை கந்தல் ஆயிடும். இந்த முத்துமாணிக்கங்கிறவன் யாரு? போலீஸ் வேலை சேரணும் நானே. அவனா? அவனேதான். அவரா? அவர் வந்தா கதை கந்தல் ஆயிடும். டிக்கெட் வாங்கிட்டு போறப்ப எவ்வளவு? 100 ரூபாய் கூட. 100 ரூபாவா? கடைசி டிக்கெட் அவ்வளவுதான் இருக்கு. கிழிஞ்சது இந்தா போ. வச்சுக்க. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? 2 பேர்ல ஒருத்தன் கேட்ல நிக்கணும். ம். முத்துமாணிக்கம் வந்தான்னா உடனே சிக்னல் கொடுக்கணும். ஆஹா. நீ தான் வாட்ட சட்டமா இருக்க. நீங்க நில்லு. டேய், நீ வாடா. டேய். ஏன்? இவன் ரொம்ப விவரமானவன் என்ன விட. இவன் இங்க நிக்கட்டும், நான் உங்க கூட வரேன். எனக்கு விவரமான ஆள் தான் கேட்ல நிக்கணும். அவன் நிக்கட்டும், நீ வா. சரி. டேய் தம்பி, நீ இங்கே நில்றா. நானும் வருவேன். கொன்னுடுவேன். இங்கே நில்லு. டோக்கனை கொடுத்துட்டு சாராயத்தை வாங்கயா. கொண்டா கொண்டா டோக்கனை கொண்டா. டோக்கனை கொடுக்காம சாராயத்தை கேக்குறேன். டோக்கனை குடியா? இந்த குடி குடி அடி. சாராய பிளைட்டு. அப்பா டோக்கனை கொடுத்து சாராயத்தை வாங்கிக்கங்க. அண்ணா அண்ணா என்ன ஃபிளைட்? பிளைட்னா? ஏறினா தானே, இறங்குனா இறங்கவே இல்லை. ஆஹா, நான் இறக்கி காட்டுட்டுமா? ஓ சரி. ஏன் எல்லாம் வீட்டுக்கு முன்னால் கூட்டமா நிக்கிறீங்க? மாப்பிள்ளைய பஞ்சாயத்து கூப்பிட்டோம். அவர் வரமாட்டேங்கிறாரு. நாங்களும் அவர் வராம போக மாட்டோம் நிக்கிறோம். ஏமா மாப்பிள்ளை நான் வர சொன்னேன்னு வர சொல்லு. வாங்க மாப்பிள்ள. என்ன என்ன இவங்களுக்காக சிபாஸ் பண்ண வந்திருக்கீங்களா? சிப்பாரசு எல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. உங்க அப்பா தவறுனதுக்கு அப்புறம் அவர் உட்கார வேண்டிய பஞ்சாயத்துல உங்களை தவிர வேற யாரும் உட்கார கூடாது. ஆனா நீங்களே பஞ்சாயத்துக்கு வர மாட்டேன்னு சொன்னா எப்படி? இந்த பாருங்க, அடிதடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பிங்க கூட உதவ மாட்டானுங்க. அதுக்காக தான் போலீஸ் உத்தியோகத்துக்கு எழுதி போட்டிருக்கேன். இப்ப மட்டும் நான் போலீஸா இருந்திருந்தா அந்த சாராயம் காய்ச்சறவன அடி அடின்னு அடிச்சு 2 வருஷம் அதை உள்ள தள்ளிருப்பேன். பஞ்சாயத்து, நீங்க பஞ்சாயத்து கூட்டி என்ன பண்ண போறீங்க? தப்பு செஞ்சவன நிக்க வச்சு ஒரு வாரம் ஊருக்குள்ள வரக்கூடாது, இல்லன்னா 50 ரூபாய் ஃபைனை போட்டு அவனை அனுப்பிச்சிடுவீங்க. அவன் இல்லன்னா ஊரே அழிஞ்சிருமா என்ன? மறு வாரமே வந்து சாராயம் காய்ச்சும் அந்த பையன். அந்த மாதிரி பாயல எல்லாம் உதைக்கணும். கேட்டீங்கல்ல? இத்தனை நாளா சாராயம் எங்க காய்ச்சலான்னு தெரியாம இருந்துச்சு. சினிமா கொட்டாய்ங்கிற பேர்ல அங்கதான் காய்ச்சலான்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. அந்த சாராயத்தை குடிச்சிட்டு 2 பேர் செத்து போயிட்டாங்க, 4 பேர் கண்ணு போயிடுச்சு. அந்த குடும்பத்தை சேர்ந்த குழந்தைங்க பாவம் 10 வயசு கூட இல்ல, படிக்க வேண்டிய வயசுல கல்ல உடைச்சிட்டு இருக்காங்க. அந்த பொம்பளைங்க கூலி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? சாராயம் காய்ச்சனும் அதை குடிச்ச நம்ம ஊர் ஆம்பளைங்களும். கட்டின பொண்டாட்டிய மறந்து பெத்த பிள்ளைங்களை மறந்து குடிச்சிட்டு தெரியறாங்களே நம்ம ஊர் ஆம்பளைங்க. அவங்க யாரும் பஞ்சாயத்துக்கு வரக்கூடாது. பாதிக்கப்பட்ட பொம்பளைங்க மட்டும் வர்றதா இருந்தா நான் பஞ்சாயத்துல வந்து உட்கார்றேன்.
ஏன் இப்படி பண்ண? வேலை வெட்டி இல்ல. சோ, பொய் சொல்லாது. 10 லிட்டர் பால் கறக்கிற பசு மாடும் கண்ணுக்குட்டியும் என் மாமா உனக்கு கொடுத்தாரு. அதையும் வித்துட்டு சாராயத்தை காய்ச்சிருக்கேன். நான் அவனை மன்னிக்கிறதா இல்ல. இந்த ஊர் பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து அவனை மன்னிச்சீங்கன்னா நான் அந்த பையல விட்டுறேன். இனிமேல் இந்த மாதிரி கள்ளச்சாராயம் காய்ச்ச மாட்டேன், மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்கம்மா. உன்னை மாதிரி ஒரு புள்ளை பெற்றிருந்தானே காலத்துல வச்சு கொண்டு போட்டிருப்பேன். இனிமேல் இந்த தொழில் செய்ய மாட்டேன், மன்னிச்சிருங்க. குடிச்சாதான் உயிர் வர முடியுங்கிறதுக்கு இது ஒண்ணும் தாய்ப்பால் இல்ல. இந்த ஊர் ஆம்பளைல இந்த அளவுக்கு கெடுத்த இவளுக்கு நீங்க தான் தண்டனை கொடுக்கணும். நீங்க கொடுக்கிற அந்த தண்டனையை அவ வாழ்நாள் பூராவும் மறக்கவே கூடாது. இவனால பாதிக்கப்பட்டது நீங்க, பாதிக்கப்பட போறதும் நீங்க. தண்டனை நீங்களே கொடுங்க. அந்த தட்டை எடுத்துட்டு வாங்க. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டு அந்த முத்துமணி எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு பாத்தீங்களான்னு? இருக்கட்டும் இருக்கட்டும், எத்தனை நாள் வாழ்ந்துருவான் பாத்துறேன். நான் சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருந்த இதே ஊர்ல பெரிய சாராய ஃபேக்டரி கட்டி எவ என் மூஞ்சியில காரி துப்ப நாளுகளோ அவளுக்கு எல்லாத்தையும் ஃபேக்டரியில வேலைக்கு வரவழைச்சு அந்த முத்துமாணிக்கத்தை பழிக்கு பழி வாங்கல. என் பேரு மாரிமுத்து அல்ல. நில்லடி, வழி விடு. இல்ல எங்க போற? என் மாமனை பாக்க போன வழி விடு. மாமனை பாக்குற இன்னைக்கு என்ன புதுசா முக்கியமான விஷயம்? என்ன விஷயம் சொல்லு, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். என் மாமனுக்கு போலீஸ் உதவி கிடைச்சிருச்சு. அப்ப வர்ற தையிலேயே கழுத்துல தாலி ஏறிடும். தையா? இது ஆடி, தைக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. ஆத்தாடி, அத்தனை நாள் நம்மளால தாங்க முடியாதுப்பா. அக்கா, தானத்துக்கு ரொம்ப ஸ்பீடு. ஏண்டி தானா, கல்யாணம்னு ஆசைப்படுறியே, கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போற? ஐயோ ஐயா, வெக்கப்படாம சொல்லல. அக்கா தான் கேக்குறாங்கல்ல, சொல்ல. சொல்லுவேன், உங்களுக்கு மட்டும் தான் சொல்லுவேன். சரி. அடியே, நாமெல்லாம் அந்த காலத்துல மிஸ் பண்ணிட்டோம்டி, மிஸ் பண்ணிட்டோம். இந்த காலத்து பொண்ணுங்க புது புது ஐடியாவா சொல்றாங்க. என்ன அது? என்னவா? நீயும் டெக்னிக்கலா? நெல்லுங்க விளையுங்க. இந்த மாராத்தாவோட சேர்ந்து 4 பேர் போனீங்கன்னா இந்த உலகமே அழிஞ்சிரு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த உலகம் இருக்கு. போலீஸ் வேலை கிடைச்சிருச்சேன். மாமனார் பண்ற லொல்ல பாரியே. ஏன்டா உட்காந்துட்ட? அது என்னமோ தெரியலங்க, எவ்வளவு சொத்து இருந்தாலும் இந்த டிச்சு கிட்ட உட்கார்ந்தா சுகமா இருக்கு. பேர் என்னடா? பூனை. என் பேர் என்ன தெரியுமா? தெரியாதுங்க. அடிச்சா தெரியுமா? மியாவ் மியாவ் மியாவ். போய் அதுக்குள்ள புரண்டு. இங்க வா. அதுல ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. ஏன் அதை நீங்க செய்யக்கூடாதா? நாங்க தான் செய்யணுமா? மாப்பிளைக்கு போலீஸ் வேலை கிடைச்சோன்னு செய்யற அனுப்ப பாரு. ஐயோ, நான் வர மாட்டேன். வாமா, வாடி, வெக்கப்படாம வா. ஓடி, மாமன் தானே, பரவாயில்ல வா. ஏய், இந்த காபி எல்லாம் கொண்டு போய் அவங்களுக்கு எல்லாம் கொடு. நான் கொடுக்க மாட்டேன்.
அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா. நான் மாட்டேன். என்னது காப்பி கொண்டு போய் கொடுக்க சொன்னா கொடுக்க மாட்டேங்கிறா. இப்படி கொடு. ஏமா நல்ல விதமா பேசிட்டு இருந்தீங்க, நல்ல விதமா பழகிட்டு இருக்கீங்க. இப்ப நல்ல பேச்சு பேசுறேன்னு என்னாச்சு? அதெல்லாம் வேற. ஆ, இப்ப ஒரு மாதிரியா இருக்கு. ஏன் கிறுக்கு பிடிச்சிருச்சா? டேஜன் 22 ரூபாய் போட்டு வாங்குறது உடைச்சிடாத. அந்த காப்பி இப்படி வை, தட்டி விட்டுருவா. கொஞ்சம் நல்ல விதமா சொல்லி கூட்டிட்டு வாங்க. சரிங்க. போடி பாருமா, பாரு பாருடினா. ரெண்டு பொண்ணு குறைச்சு